அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த பதிவு மகா கந்தசஷ்டி கவசம் விரதம் வரப்போகுதுங்க. அந்த கந்தசஷ்டி அப்படின்னாலே 48 நாள் விரதம் இருந்து முருகனை வணங்குவது அப்படிங்கிறதான் அர்த்தம். இப்போ எப்போ வந்திருக்கு, நாம எப்போ துவங்குவது, அந்த நேரத்தில் நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிற பல அற்புதமான தகவல்களை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவா சபரிமலைக்கு மாலை போடுறவங்க தான் 48 நாளுக்கு மாலை போட்டு மண்டல விரதங்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஐயப்பனுக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் 48 நாள் விரதங்கள் இருக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கு. முருக பக்தர்களும் நமக்கு வேண்டுதல்கள் நிச்சயம் நடக்கணும், சில விஷயங்கள் வாழ்க்கையில நடத்தி கொடுக்கணும். நமக்கு முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை மட்டுமே வேண்டி இந்த விரதத்தை நிறைய பேர் மேற்கொள்ளுவாங்க. அப்படிப்பட்ட மகா கந்தசஷ்டி விரதமானது எப்ப துவங்குவது, முருகனுக்கு 48 நாள் விரதம் இருப்பவர்கள் எந்த நாள்ல விரதத்தை தொடங்கணும், என்னென்ன முறைகள், குறிப்பா பெண்களுக்கு இந்த மாதவிடாய் நேரத்துல நாம என்ன பண்ணலாம், விரதங்கள் கடைபிடிக்கலாமா இல்லைன்னா கடைபிடிக்க கூடாதா, இல்லாட்டி கணவன் மனைவி உறவுல ஈடுபடலாமா அப்படின்னு பலவித சந்தேகங்கள் இருக்கும். அந்த எல்லாத்துக்குமான ஒரு விளக்கம் தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். முருகப்பெருமானை நாம் வழிபடுவதற்கும் கேட்ட வரங்கள் எல்லாம் கிடைப்பதற்கும் மிகச்சிறந்த நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா சஷ்டி திதி நாள் தாங்க. ஒரு மாசத்துல வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி வரும். பக்தர்கள் நிறைய பேர் முருகனை சஷ்டி திதியில வழிபடுவாங்க. என்னதான் நாம மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியில நம்ம விரதங்கள் இருந்தாலுமே ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய மகா கந்த சஷ்டி தான் ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த சஷ்டி. இந்த நாள்ல சஷ்டி விரதங்கள் இருந்து முறையா நம்ம முருகனை வேண்டி நம்ம ஆத்மாத்மா வழிபட்டாலே போதும். நிச்சயமா நம்ம கேட்கின்ற வரங்கள் எல்லாமே கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சஷ்டி விரதங்கள் இருந்து அவங்களுக்கு கிடைச்ச பலன்கள் ஏராளம். இதுக்கு முன்னாடி கந்தசஷ்டி விரதம் இருந்தவர்கள் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐப்பசி மாதத்தினுடைய அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பிரதமை திதியில இருந்து துவங்கி சஷ்டி வரைக்குமே நிறைய பேர் விரதங்கள் இருப்பாங்க. இன்னும் சில பேர் சப்தமியில இருந்து ஆரம்பிச்சு அப்படி விரதங்கள் இருப்பாங்க. இன்னும் சிலர் 21 நாட்கள் விரதம், 7 நாட்கள் விரதம், மிளகு விரதம், இளநீர் விரதம், அப்படி நிறைய விரத வகைகள் இருக்கு. இதுல 7 நாட்கள் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய அந்த விரதம் ரொம்ப தீவிரமான முருக பக்தர்கள், அதாவது அன்ன ஆதாரம் ஒண்ணுமே இல்லாமல் வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு அப்படி வெறும் தண்ணீர் விரதம் மாதிரி கூட விரதங்கள் இருப்பாங்க. ஏன்னா முருகப்பெருமான் கிட்ட தங்களுடைய கோரிக்கைகள் தமக்கு நடக்கணும், வாழ்க்கையில நமக்கு ஒரு சில வரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம்னா நிச்சயமாக வேண்டும் வரங்கள் எல்லாமே கிடைக்குங்கிற ஐதீகங்கள் இருக்குங்க. அப்படி முருகப்பெருமான் கிட்ட நமக்கு சில விஷயங்கள் நடப்பதற்காக இந்த 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலத்துக்கான கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க. நிறைய பேர் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க. சிலர் மாலை போடாமலேயே விரதங்கள் ஆரம்பிப்பாங்க. இந்த விரத முறை நமக்கு எப்ப தொடங்குதுன்னா அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி மகா கந்தசஷ்டி விரதம் துவங்கி இருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடக்குது. முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை இந்த விரதத்தை நீங்க தொடங்கணுங்க. விரதங்களானது நமக்கு துவங்குவதற்கு முன்னாடி நமக்கு வீடு, பூஜை அறை இது எல்லாம் சுத்தப்படுத்திட்டு நாம துவங்கணும். நாம் துவங்கக்கூடிய நாள் செப்டம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு காலையில் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு நீங்க எதுக்காக இந்த வேண்டுதலுக்காக நாங்க விரதம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வேண்டி சொல்லி விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். இப்ப பக்கத்துல கோவில்களுக்கு போக முடியல, கோவில்கள் இருக்கு, ஆனாலும் எங்க குடும்ப சூழல்ல எங்களால போக முடியல அப்படிங்கிறவங்க சின்னதான ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துட்டு அதுல உங்க வேண்டுதல் என்னவோ அதை எழுதிட்டு முருகனுடைய பாதத்துல உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். காலையில எழுந்தவுடன் குளிச்சுட்டு சுவாமிக்கு எப்போ நீங்க அதிகாலை நேரமோ இல்லைன்னா 7 மணிக்கோ
முருகப்பெருமானுக்கு பூக்கள் எல்லாம் வச்சுட்டு காலை அப்புறம் மாலை இந்த 2 வேளை நேரமும் சுவாமிக்கு இந்த விரத நாட்கள்ல தீபங்கள் ஏத்தணும். சுவாமிக்கு நிவேதனமா ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் வைக்கலாம். இல்லாட்டி பழம் வைக்கலாம். இல்லாட்டி கற்கண்டு மட்டும் கூட வச்சு இந்த 48 நாட்களுக்காக நீங்க வாங்கி வச்சுட்டு டெய்லி சுவாமிக்கு இந்த கற்கண்டு நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி சுவாமிக்கு தீப தூப ஆராதனைகள் காமிச்ச உடனே ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை நம்ம டெய்லி சொல்றோங்கிறது ரொம்ப விசேஷம். டெய்லி ரொட்டீனா காலையில இருந்து மாலை ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்களால எவ்வளவு முறை சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல முடியுமோ இது மாதிரி முருகப்பெருமானுடைய பாடல்களை சொல்லி இப்படி அந்த முருகப்பெருமானுக்காகவே அந்த 48 நாட்கள் வேண்டி விரதங்கள் இருக்கிறப்ப நிச்சயமா நடக்குங்கிற ஐதீகம் இருக்குங்க. இப்போ உங்க வேண்டுதல்களுக்கு ஏத்த மாதிரி திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் இது மாதிரி டெய்லி அந்த பாடல்களை எல்லாம் உங்களால படிக்க முடியும். நேரம் இருக்கு அப்படிங்கிறவங்க படிங்க. இல்லாட்டி யூடியூப்ல போட்டுட்டு நாம காதால கேட்டாலே போதும். அதே மாதிரி டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது டெய்லி தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாதுங்க. செவ்வாய், வெள்ளிக்கிழமை நீங்க தலைக்கு குளிச்சுட்டு மற்ற நாள்கள்ல தலையில தண்ணீர் தெளிச்சுட்டு முருகப்பெருமானை வணங்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் இது மாதிரி குடும்ப வாழ்க்கையில தாம்பத்திய உறவுல ஈடுபடலாமா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது கணவன் மனைவி 2 பேரும் விரதங்கள் இருப்பாங்க. சிலர் வீட்டுல மனைவி மட்டும் விரதங்கள் இருப்பாங்க. சிலர் வீட்டுல ஆண்கள் மட்டும் விரதங்கள் இருப்பாங்க. அதாவது இந்த 48 நாட்களும் இப்ப குழந்தைக்காக வரம் வேண்டி யார் இருக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக இல்லற வாழ்க்கையில ஈடுபடவே கூடாது. மத்தவங்க இல்லற வாழ்க்கையில ஈடுபடலாம். ஆனா அடுத்த நாள் வீடு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு நீங்க தலை குளிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கலாம். அதே மாதிரி வீட்டுல கண்டிப்பா இந்த விரதங்கள் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிடவே கூடாது. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. ஏன்னா 48 நாள் அப்படிங்கிறது 1½ மாச கணக்காயிடுது. எப்படி சமைக்காமல் இருக்கிறதுனா நீங்க வேணா சமைச்சு கொடுத்துருங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அந்த விரதம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா அசைவம் சாப்பிடவே கூடாதுங்க. அப்படி வீட்டுல அசைவம் சமைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் அடுப்படி வீடு இதெல்லாமே நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. வீட்டையும் துடைச்சு விட்டுறணும். அடுத்து பெண்கள் இந்த மாதவிடாய் காலத்துல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இருந்தாலும் நீங்க உங்க விரதத்தை தொடங்கலாம். ஆனால் மாலை போடாம நம்ம இந்த விரதத்தை எடுத்துக்கலாம். பூஜை அறைக்கு மட்டும்தான் போகக்கூடாது. பூஜை அறையின் வெளியில இருந்துட்டு எப்பவும் போலவும் காலையில எழுந்து குளிச்சுட்டு மனசுக்குள்ள எப்பவும் முருகா முருகா என்று சொல்லிட்டு இருந்தாலே போதும். ஆனால் வீட்டுல இருக்க கணவர் இல்லாட்டி குழந்தைகள் கிட்ட சொல்லி வீட்டுல காலை அல்லது மாலை நேரத்துல பூஜை அறையில தீபங்கள் ஏத்த சொல்லுங்க. அதே மாதிரி விரதம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து விரதம் நாள் முடியிற நாள் வரைக்கும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் அப்படியே ஃபுல்லா விரதங்கள் இருக்கணும். 2 நேரம் அப்படி சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த தெய்வமும் நம்ம இவ்வளவு தூரம் வருத்தி கஷ்டப்பட்டு விரதங்கள் இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்றது கிடையாதுங்க. ஒருவேளை இல்லாட்டி எளிமையான பால், பழம் இந்த திரவ உணவுகள் அது மாதிரி எடுத்துட்டு கூட நீங்க விரதங்கள் இருக்கலாம். நிறைய பேர் இந்த நேரத்துல தண்ணி குடிக்கணும். ஜூஸ், இளநீர் அது மாதிரியான நீர் ஆதாரங்கள் எடுத்துக்கிறது இந்த நேரத்துல ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா விரதங்கள் இருந்துட்டு நமக்கு ஏதாச்சும்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் நம் குடும்பத்துக்கு. அதனால உங்க உடல் தகுதிக்கு ஏத்த மாதிரி எளிமையான ஒரு விரத முறைகளை கடைபிடிச்சு முருகப்பெருமானை மட்டுமே வேண்டி பாருங்க. நிச்சயம் நீங்க என்ன வரம் வேண்டி கேட்கிறீங்களோ அடுத்த சஷ்டிக்குள்ள அந்த விஷயங்களானது கண்டிப்பாக 100% நடக்கும். ஏன்னா இது மாதிரி பலருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவபூர்வமான ஒரு விஷயம்தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம். அதனால உங்களால முடிந்த அந்த கந்த சஷ்டி விரத முறைகளை நீங்க எடுங்க. நிச்சயம் முருகனுடைய அருளால என்னைக்குமே குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த விரத நாள்ல உங்களால முடிந்த தானங்களை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. கண்டிப்பா நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால நிச்சயம் நம்பிக்கையோட இந்த கந்த சஷ்டி விரதத்தை தொடங்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில முருகன் அருளால் என்னைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள்.
அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.